நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாம, இந்த நிஷா வந்து கேட்ட உடனே வேற வழியே இல்லாம, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவும் இருந்துட்டு, டாடா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புடிக்கலையா? அது மட்டும் இல்லாம நிஷா சித்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்குறாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ட்டாவே இருக்கீங்களே! அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில நிஷா இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய பத்தி ரொம்பவே கேவலமா பேசின உடனே, வெண்பாவுக்கே பயங்கர கோவம் வந்துட்டு, இங்க பாருங்க சித்தி, நீங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, என் மல்லி அம்மாவ பத்தி பேசவே பேசாதீங்க. என் மல்லி அம்மாவ பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா என் மல்லி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க வருவாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து காப்பாத்துவாங்க. டாடா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட போயிட்டு வரேன். நீங்க கான்ஃபிடென்ட்டோட இருங்க. கண்டிப்பா என் மல்லி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காப்பாத்துறதுக்காக வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதாவது இவங்க சொல்றாங்க, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, 6 மணிக்குள்ள என் மல்லி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காப்பாத்தலன்னா என்ன கேளுங்க. நான் கும்பிடுற சாமி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கைவிட மாட்டாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் மல்லிக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வெண்பா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட சொல்றது ஒரு வகையில நல்ல விஷயம் தான் சொல்லணும். இப்போ நம்ம மல்லி இங்க என்ட்ரி குடுத்து ட்ரெஸ்ஸ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க. ஏன்னா கோவில்ல இருக்கும்போது நம்ம வெண்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த டெடி பியர் பொம்மை, இது மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குடுத்தாங்க இல்லையா? ஆனா ட்ரெஸ் மட்டும் நம்ம மல்லிகிட்டயே நின்றுச்சு. அத குடுக்கறதுக்காக வந்தவங்க தான் கடைசியில வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இல்ல அப்படின்றதும், அந்த நிஷா வந்து பார்த்தீங்கன்னா இங்கருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இந்த ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோட வந்து நம்ம மல்லி கேட்கும்போது இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஞ்சிதாவுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏன்னா இப்போ வந்து விஜய் இருந்துட்டு நிஷாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா, அது மிகப்பெரிய பிரச்சனையா உண்டாகியிருக்கும். ரஞ்சிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா இருந்திருக்கும். இப்போ வெண்பாவ கூட்டிட்டு போனதுனால, ஒரே கல்லுல 2 மாங்கா. விஜய் மாமா நமக்கு கிடைப்பாரு. அதே மாதிரி இந்த வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சோம். நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு தான், நம்ம மல்லி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்பாவ நிஷா கிட்ட குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்கும்போது நம்ம மல்லிக்கு பயங்கர கோவம் வர்றது மட்டும் இல்லாம, "உங்கள யார் அப்படி பண்ண சொன்னது? நீங்க அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு அப்பாவா இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு மட்டும் தான். ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு அம்மா மாதிரி. அம்மா மாதிரி அப்படின்றத விட நான் தான் அம்மா." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயோட சட்டைய புடிச்சுலாம் வந்து கேட்குறாங்க. "எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற வழி தெரியல. அது மட்டும் இல்லாம வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். நான் கூட்டிட்டு போயே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே விசா எல்லாம் ரெடியா இருந்ததுனால, நாளைக்கு ஈவினிங் அதாவது 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து டென்ஷன்டா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெனச்ச மாதிரியே அதாவது தன்னோட மல்லியம்மா வந்து காப்பாத்துறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதன்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் இங்கிருந்து பயங்கர ஆவேசத்தோட அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அதாவது ஏர்போர்ட்டுக்கே போனாலும் சரி, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு நம்ம வெண்பாவ கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிக்கோளோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.